கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான வேற லெவல் ப்ரோமோங்க. சும்மா சொல்லக்கூடாது. என்னடா இப்படி ட்விஸ்ட்டாக கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி தீபாவை தான் காமிச்சிட்ருக்காங்க. கோவிலில் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ தீபா வந்துட்டு பூ வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கார்த்தியை வந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையில் வந்துட்டு பூ வச்சு விட. அதில் ஒரு காமெடி சீன் என்னன்னா, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பூ வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை ஆர்கியூட் பண்ணிக்கிட்டு இருக்க, இல்லை நான் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தீபா சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளோ நேரம் சைடில் ஒரு அக்கா ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்களாமா. இத்தனைக்கு 10 அடி தூரம் தள்ளி நிற்கிறாங்க. ஆனால் இவங்க பேசுகிறத கரெக்டாக கேட்டுட்டு அந்த எண்டிங்கில் தம்பி பூ இந்தா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னமா டைரக்டர் இந்த இடத்துல ஒரு சீன் வச்சிருக்காரு. உண்மையே வந்துட்டு பயங்கர மொக்கையாக இருந்துச்சு. இது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்களும் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லலாம். அதுக்கடுத்து கார்த்தி தீபாவும் ஒன்றா வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக உள்ளே போகிறாங்க. போயிட்டு வந்துட்டு விளக்கேற்ற சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால தீபா போய் வந்துட்டு விளக்கேற்றிட்டு இருக்காங்க. கார்த்தி 2 பேருமே வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க. தீபா வந்துட்டு கடவுளை நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கணும், என் அத்தை வந்துட்டு கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக பரிகாரம்லாம் பண்ணுறாங்க. அவங்கள உடம்பை வருத்திக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீ எப்படியாவது வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம உடம்பை நல்லபடியாக பார்த்துக்கோ, அதுக்கு இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், இவர் கெட்ட தாலி மறுபடியும் என் கழுத்தில் ஏறணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு கார்த்திக்கு ஒரு ஃபோன் வருது. யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்தா நம்ம போலீஸ் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு கால் பண்ணியிருக்காங்க. விறுவிறுன்னு இந்த திக்கம் வந்துட்டு ஃபோனை வந்துட்டு எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம அந்த வரைகிறவரை வச்சு விதவிதமான கெட்டப்பில் வந்துட்டு அந்த போலீஸ் அம்மையரை பற்றி டீட்டெயில் கேட்டிருந்தோம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் சார் என்ன ரெடி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு கார்த்தி, உங்களோட ஃபோனுக்கு நான் அமுச்சு விட்டுருக்கேன் பாருங்கள், அதை நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. அந்த ஃபோட்டோஸை பார்த்தா வந்துட்டு வரிசையாக பார்த்துட்டு இருக்கும்போது, இது வந்துட்டு ரம்யா கம்பெனியில் வேலை பார்க்குறவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லும்போது, அதுக்கடுத்து தான் வந்துட்டு பார்த்தா அது சேகரோட ஃபோட்டோ. செத்தாண்டா சேகர் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்க, கார்த்தியை வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையிலே இப்படி சைடில் வந்துட்டு திரும்புகிறாங்க. எங்கே இனிமேல் அவன் கிடைக்க போகிறான், அதான் அந்த ரம்யா பேக் பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நம்மலாம் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் என் தலையை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வந்துட்டு இப்படி கழுத்தை கொடுக்கலையா, அது மாதிரியே வந்துட்டு சேகர் தன்னால் கழுத்தை கொடுத்த மாணிக்கு அங்கே இருக்கிற தேங்காவை குரங்கு உட்காந்து சுரண்டுற மாதிரி உட்காந்து சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. இதை பார்த்து கார்த்தி வந்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவன் தானே அவன், உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, ஐயோ போச்சு மேடத்துக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், மறுபடியும் இவங்கிட்டயா சிக்கணும், இவன் வந்துட்டு நம்மளை நோண்டி நொங்கு எடுப்பானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு முடிக்க, சார் என்னைய கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களை தான் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே போச்சு இன்றைக்கி நம்ம அவ்வளோதான், பேசாமல் அப்படியே ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியிலே வந்துட்டு எந்திரிச்சு நடந்து வர மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. கார்த்தி வந்துட்டு மொபைலையும் சேகரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது. நம்ம எல்லாம் வந்துட்டு கெஸ் பண்ண மாதிரி தான், கனவுலே வந்துட்டு சீரியலை ஓட்டிடுவாங்க போல். அது எப்படி தான் இவங்க கனவு மட்டும் 4-5 எபிசோடு வருது, உண்மை மாதிரியே கொண்டு வந்து கடைசியில் அதை பொய்யாக்கிறாங்க. அந்த பல்லவி சீன்லேயும் அப்படி தான், கனவுலே வந்துட்டு 5-6 எபிசோடு ஓட்டினாங்க, அதே தான் இதுலையும். ஆனால் நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டோம், ஏன்னா ரியாவெல்லாம் இப்போ எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுலேயே வந்துட்டு உண்மை தெரிஞ்சுன்னா ரியாக்கெல்லாம் ஒரு சீனுமே இல்லாத மாதிரி ஆகிடும்ல. ரம்யாவோட கேரக்டர் வந்துட்டு க்ளோஸ் ஆகும், பட் அந்த தீபா கார்த்தியோட கல்யாணம் வரைக்கும் அவங்க வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு இந்த சீரியலை வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா ரியாவை இப்போ பயங்கரமாக கூட்டு சேர்த்துருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று வந்துட்டு பித்தலாட்டம் பண்ண அதை கார்த்தி வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஆனால் கார்த்திக்கு ஆல்ரெடி வந்துட்டு ரம்யா மேலே டவுட் வந்துருச்சு, அதை வெளி காட்டிக்காமல் தான் வந்துட்டு அப்படியே தேடுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து கிடைக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரம்யாவுக்கு அகேன்ஸ்டாக தான் கிடச்சிக்கிட்டு இருக்கா. அதை ஏன் கார்த்தி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்குற மாதிரி சீன் கொண்டு வர மாட்டாங்கன்னு தெரியல. கார்த்தி வந்துட்டு அப்படியே முட்டாளாக கொண்டு போகிற மாதிரியே தான், அதாவது ரம்யாவை பிரில்லியண்ட்டாகவும் என்ன செஞ்சாலும் கார்த்தி கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரியே தான் சீன் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படி உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள்.